ஓகே, வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுகிறேன். டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னாக்க நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பைத்தான் பார்த்து முடிச்சிட்டோம், நம்பை பார்த்து முடித்தோம், பெண்டாஸ் முடிச்சுட்டு டேட்டா அனாலிசிஸ் வந்து டேட்டா அனாலிசிஸ் தான் உங்களுக்கு மெஷினிங் போகிறதுக்கு முன்னாடி படிக்க வேண்டிய டேட்டா அனாலிசிஸ் தான். அதில் நம்ம வந்து இடிஏ வந்து பண்ணி பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணி பார்த்தோம். விசுவலைசேஷனில் வந்து சாம்பிள் டேட்டா பண்ணி பார்த்தோம். அப்புறம் பிஸ்னஸ் டேட்டா பற்றி பார்த்தோம். நம்ம இது முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு சரியா ஆரம்பிக்கிறோம். இது வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் முடிச்ச பிறகு அப்புறம் அதை தாண்டி அப்புறம் வந்து ஃபியூச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. அதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. முடிச்ச பிறகு தான் நம்ம வந்து நம்மளுடைய ரா டேட்டா வந்து கோல்டன் டேட்டாவாக மாறும். அதை கொண்டு போய் தான் நம்மளுடைய மாடலுக்கு கொடுப்போம். மாடல்னாக்கா நம்மளுடைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்குல்ல, அதுக்கு வந்து கொடுப்போம். அந்த டேட்டாவை தான் என்ன செய்யணும்னாக்க அந்த கோல்டன் டேட்டா இருக்குல்ல, அதான் மெஷின் வந்து ப்ராசஸ் பண்ணுப்பேன். ஓகேவா? நம்ம பொதுவாகவே நம்ம என்ன செய்யணும், வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம இப்போ சொல்லிட்டு இருப்போம், ஒரு கிரெடிட் கொடுப்போம், யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம நம்ம வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து படிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து பைத்தன், நம்பை, பேண்டாஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் வேணும் உங்களுக்கு. அப்போ தான் நமக்கு வந்து நம்ம புரியும் என்னென்று உங்களுக்கு. அப்புறம் நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே நம்மள போட்டு வச்சிருக்கோம், பைத்தனெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், நம்ம போட்டு வச்சிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க வந்து நம்ம இது வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. அதுக்காக வந்துட்டு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்டில் எடுத்திருக்கோம். நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம டேட்டா செட்லாம் வந்து google.comல இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக வேண்டி இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கோர்ஸு. நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். நம்ம வந்து தேங்க்ஸ் டு ஆல் த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி கொடுக்குறோம் நம்ம. அப்புறம் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு எப்போதுமே நம்ம எங்கெல்லாம் எடுக்கிறோமோ நம்ம வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். அதான் ஒரு எத்திக்ஸ். எப்போதுமே நம்ம எங்கெங்கெல்லாம் டேட்டா எடுத்திருக்கோம் ஒரு தேங்க்ஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். ஸ்டில் நம்ம வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம. சரியா? ஸோ இது முக்கியமான விஷயம். நம்ம வந்து இப்போ இங்கேருந்து நம்ம மெஷின் லேர்னிங் வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். நம்ம மெஷின் லேர்னிங் இல்லை, மெஷின் லேர்னிங்க்கு தேவையான ப்ரீ ப்ராசஸிங் நம்ம ஆரம்பிக்கிறோம். ரைட். உங்களுக்கு நார்மலாக என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டேட்டா செட் ஃபஸ்ட்டு காமிச்சிடும். உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சிருவோம். அங்கேருந்து போகணும் நம்ம. சரி, நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன சொல்லிருக்கோம்னா நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெஷின் லேர்னிங் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நம்ம வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்படி தான் நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். எப்படி சொன்னால் ஸ்டூடெண்ட் நம்மளாம் ஒன்றா இது பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். அந்த பண்ணுறோம். எந்த அல்காரிதம் படிக்க போகிறோமோ அதை பற்றி இது வந்து நம்ம இது கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம வந்து நெய் பேஸ் நடத்த மாட்டோம். நம்ம நடத்த போகிறது வந்து நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸிங் நடத்த போகிறோம். டேட்டா சானிடைசிங் நடத்த போகிறோம். நம்ம ஜஸ்ட் எப்படி இருக்குன்னா மெஷின் லேர்னிங்குடைய நம்ம என்ன ஸ்டெப்பாக எப்படி போட்டிருக்கோம்னாக்கா நம்ம எந்த அல்காரிதம் படிக்க போகிறோமோ அதை பற்றி இன்ட்ரோ கொடுப்போம் நம்ம. ஓகேவா? இன்ட்ரோ கொடுத்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னாக்க வந்து அதனுடைய ஒரு அசம்ஷன், இந்த 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 நெய் பேஸ்டோ இல்லை வந்து டிசிஷன் ட்ரீயோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டோ என்ன நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்மள ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சுப்போம் நம்ம. ஓகேவா? ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சுப்போம். நெய் பேஸ் என்னெல்லாம் பண்ணணும் அசம்ஷன் பண்ணி வச்சுருப்போம். பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்க வந்து அப்புறம் அதோடைய வேறாச்சும் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. சரியா? அதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அப்புறம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து என்ன செய்வோம்னாக்க அதனுடைய டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த நெய் பேஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த பார்த்தோம்ல எத்தனை வகையான டைப்ஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் மாடல் பர்டிகுலர் அல்காரிதம் எத்தனை பார்ப்போம். கேசியன்லேயே உங்களுக்கு வந்து இப்போ கேசியன் நெய் பேஸ் இருக்குது, மல்டி நாமியல் இருக்குது, அப்புறம் பெர்னல் இருக்குது, அப்புறம் மல்டிநாமியல் நெய் பேஸ் இருக்குது, அப்புறம் கேட்டகரிக்கல் இருக்குது. இது மாதிரிலாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? இது பண்ணி முடிச்சிருவோம். அது பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன சொன்னாக்க வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுவோம். ப்ராப்ளம் செட் பண்ணாக்க வந்து நம்ம என்ன கொடுக்க போகுது உங்களுக்கு. அப்புறம் இந்த நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து ப்ராப்ளம் செய்வோம் நம்ம. இப்போ நம்ம என்ன நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து யூஎஸ்ல வந்து ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அவங்களாம் வந்து ஒரு கேன $50,000 வந்து பெர் ஆனம் $50,000 வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா கம்மியாக சம்பாதிக்கிறாங்களா இதை நம்மளே ப்ராப்ளம் செட் பண்ணுறோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா? இது வச்சா பண்ண போகிறோம். இது வந்து கிளாசிஃபிகேஷன் வரும். கிளாசிஃபிகேஷன் ரெண்டாக பிரிக்கிறோம். $50,000 வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா இல்லை கம்மியாக சம்பாதிக்கிறான்னு சொல்ல போகிறோம் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் முடிச்சோன்னே நினச்சி நம்ம வந்து அப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம். யாருக்கெல்லாம் வந்து நம்ம கிரெடிட் கொடுப்போம், எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் எடுத்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் கோடு எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். கோடு எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது என்ன நம்ம வந்து டேட்டா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். கோடு வந்து இப்போ கோடு எக்ஸிக்யூஷன் பண்ணுறதால டேட்டாலாம் இம்போர்ட் பண்ணுவதால நம்ம தேவையான லைப்ரரிஸ் தான் இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ண பிறகு டேட்டா வந்து என்ன செய்வோம். அப்புறம் வந்து அடுத்தது டேட்டா கலெக்ஷன் இருக்குல்ல, அங்கே தான் நம்மளுடைய டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து அடல்ட் சிஎஸ்சி ஒன்று இருக்குது. அந்த அடல்ட் சிஎஸ்வி தான் எனக்கு வந்து இந்த இருக்குது. அடல்ட் சிஎஸ்வின்றது இதெல்லாம் எடுத்துருவேன். அடல்ட் சிஎஸ்வி இந்த இருக்குது. ஸோ இதனுடைய அடல்ட் சிஎஸ்சி அதனுடைய ஒரிஜினல் டேட்டா செட் எங்கே இருக்குனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் சிஎஸ்சி வந்து இதாக இருக்குது.
இதுதான் ஒரிஜினலாக யூஎஸ்லேருந்து வந்த சென்சஸ் டேட்டா, ஒரிஜினல் கமா செப்பரேட்டர் ஃபைல். முக்கியமான விஷயம் என்ன மேலே இப்போ என்ன இல்லைனாக்க வந்து ஹெட்டிங் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு 39 போட்டிருக்கு, பேச்சுலர்ஸ்னு போட்டிருக்கு, இது என்னன்னு தெரியலை. இப்போ இதுதான் கொடுத்த டேட்டா, இதுதான் ரியல் டேட்டா. இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், நம்ம சரியா இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து இதை முடிச்சுட்டு ஓகே, அப்புறம் டேட்டா கலெக்ஷன் ஆரம்பிக்கிறோம். டேட்டா வந்து பண்ண பிறகு இங்கே தான் இடி ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே போட்டு காமிச்சோம்ல, அந்த டேட்டா செட்டை பற்றிய இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். நம்ம 20 இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அதனுடைய சைஸ் என்ன, டைப் என்ன, எல்லாம் நம்ம வந்து போட்டு பார்க்குறோம். இடியை முடிச்ச பிறகு நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணுறோம். இப்போ அதையும் பண்ணி பார்த்து நம்ம அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறோம் வந்து அந்த டேட்டா செட்லாம் நிறைய ட்ரைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு தான் நம்ம கொண்டு போயிட்டு நம்ம மிஷினை கொடுக்குறோம். அவுட்லேயர் கண்டுபிடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் பண்ண போகிறோம். இப்போ இம்ப்யூட்டேஷனா என்ன, ஹேண்ட்லிங் இம்பேலன்ஸ் டேட்டா எல்லாம் பண்ண போகிறோம். உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக கொண்டு போயிட்டு நம்ம வந்து அந்த ரா டேட்டா வந்து கோல்டன் டேட்டா மாறி போயிடும். அதை கொண்டுகிட்டு போய் நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து மிஷின்கிட்ட கொடுத்துருவோம். அதான் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டேட்டா செட்டை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். இதுதான் நம்ம டேட்டா செட்டு. டெக்னிக்கலாக இதில் என்ன இல்லை அப்படின்னாக்க வந்து ஹெட்டர் இல்லை. ஓகேவா, நம்ம வந்து இந்த டேட்டா பேஸ், இந்த டேட்டா செட்டை வந்து நம்மளுடைய சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து டேட்டா ஃப்ரேம் மாற்றி அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், அந்த டேட்டா செட்டை உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்போம். உங்களுக்கு இப்போ நம்ம புரிதலுக்கு வேண்டிய என்ன செஞ்சிருக்கோம், உங்களான ஒரு ஹெட்டிங் போட்டு வச்சிருக்கோம். அதை ஃபஸ்ட் காமிச்சிடும் உங்களுக்கு, ஒன்றா காமிச்சிடும் உங்களுக்கு, சரியா. ஸோ அந்த டேட்டா செட்டு வந்து என்ன இருக்குனாக்க வந்து உங்களுக்கு இப்போ டேட்டா செட்டு அடல்ட் இந்த இருக்கு இதுதானே, ரைட். இங்கே பாருங்கள், இதுதான் டேட்டா செட். இந்த டேட்டா செட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல சிம்லா, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல, சரி, ஓகே ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல சார். அபவுட் டேட்டா செட் இருக்கு எங்கேயாச்சும்? அபவுட் டேட்டா செட் எங்கே வச்சுருக்கோம்? அபவுட் டேட்டா செட்ன்ட்டு மேலே இருக்கு சார். அபவுட் டேட்டா செட் எங்கே வச்சுருக்கோமா? இன்ட்ரோடக்ஷன் ஐ பேஸ்டு, ஓகே, பைனரி. பரவாயில்லையே, டேட்டா செட் அந்த லிங்கெல்லாம் கொடுத்து வச்சுமே. டேட்டா செட்டை பற்றி எங்கே கொடுத்து வச்சோம் நம்ம? டேட்டா செட் நம்ம இங்கே இது கீழே இருக்குது, இந்த இருக்குது டேட்டா கலெக்ஷன்ஸ். ஓகே, என்ன பண்ண முடியா? டேட்டா செட் எங்கே இந்த இருக்குது, ரைட், ஓகே. இப்போ வந்து டேட்டா செட்டை பற்றி பார்க்குறோம். நம்ம முதல்ல என்ன பண்ணுறாங்க, இந்த டேட்டா செட்டை வந்து இப்போ எங்கேருந்து தான் எடுத்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து விளக்கமாக வந்து நம்ம சொல்லுவோம். டேட்டா செட்டை வந்து எங்கெங்கே எடுத்தோம், இல்லை என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். நம்ம சரியா, இந்த டேட்டா செட்டு வந்து நம்ம வந்து இந்த சென்சஸ் டேட்டா செட்டு அங்கே நம்ம வந்து எடுத்தோம் நம்ம. ஸோ சரி, இந்த இருக்கு இல்லையா, இது வந்து யூஎஸ்னுடைய சென்சஸ் டேட்டா செட்டு. அதில் தான் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம என்னென்ன பண்ணுறாங்க, இது ரியல், ஓகேவா, ரியலான டேட்டா செட்டு எடுத்துருக்கோம் நம்ம. சரி, எடுத்துட்டு இதுதான் உங்களுக்கு கொடுத்த டேட்டா செட்டு. நமக்கு வந்து காலம்ஸ் இல்லாமல் கொடுத்தாங்க, என்னன்றது பார்ப்போம் நம்ம, சரியா. இப்போ முறைப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஒரு ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போகிறோம் டேட்டா செட் யூஸ் பண்ணி. அதில் இடிஏ, விசுவலைசேஷன், அப்புறம் வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போகிறோம், ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ண போகிறோம் நம்ம. இது சீரியல் நம்பர், ஏஜ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஏஜ் வந்து எப்பவுமே இண்டிஜராக இருக்கும், நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒர்க் கிளாஸும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சில டேர்ம்ஸ் புரியாது நமக்கு கொஞ்சம். இது வந்து யூஎஸ் டேட்டாங்கிற வாசி. அதாவது இவங்க பாருங்களேன், இப்போ என்ன பிரச்சனைனாக்க வந்து ஒர்க் கிளாஸில் வந்து இப்போ வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்னாக்க ஒன்றிய அரசுங்க, லோக்கல் கவர்மெண்ட்னாக்க ஒவ்வொருத்துக்கும் கவுண்டி அரசும் போவோம், மாநில அரசும் போவோம். அது மாதிரி அதெல்லாம் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நான் வந்து ஒன்றிய அரசு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், மாநில அரசு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒர்க்கே பண்ணலை, நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓனர் இருக்கேன், நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் பண்ணுறேன், ஆனால் சொந்தமாக கம்பெனி வச்சிடல. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வித்தவுட் பே ஹானூரியம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்புறம் இதில் என்ன முக்கியமான விஷயம்னாக்க, நம்ம ஒர்க் கிளாஸை பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது டேட்டா இல்லை. அப்புறம் இதுதான் ரியலான டேட்டா. இது இப்படி தான் டேட்டா செட் இருக்கும். ஆக்சுவலாக என்ன இருக்கணும்னாக்கா, கட்டாயம் ஒரு வேல்யூ இருக்கணும். டேட்டா செட் வந்து கட்டாயமாக ஒரு வேல்யூ இருக்கணும். இப்போ நான் என்ன சார் போடுறது, எனக்கு இதை மிஷின் கொடுக்கும்போது நான் ப்ரைவேட்னு போடுறதா, லோக்கல் கவர்மெண்ட் போடுறதா, இப்போ நம்ம வந்து என்ன போகிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். அது மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது. இப்போ ஓகே, டேட்டா மிஸ் ஆகிருக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னாக்க வந்து இது கடைசியாக வர்றேன். அப்புறம் எஜுகேஷன் இந்த என்ன இருக்குது பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து இப்போ வரிசையாக இருக்குது வந்து 10th படித்தவங்க, 11th படித்தவங்கலாம் ஆரம்பித்து 9th படித்தவங்க, அப்புறம் அசோசியேட் அகாடமின்னு இருக்குது, நிறைய வொகேஷன் இருக்குது, பேச்சுலர்ஸ் இருக்குது, டாக்டரேட் இருக்குது, ஹையர் செகண்டரி கிராஜுவேட் இருக்குது, மாஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரீ ஸ்கூல்லாம் இருக்குது. இது எல்லாமே அவங்களுடைய என்ன படிச்சிருக்காங்கன்னு இருக்குது. அப்புறம் அந்த சப்போஸ் பேச்சுலர்ஸ்னாக்க வந்து 13, ஹையர் கிராஜுவேஷனாக்க 9. அதாவது என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஈக்குவலாக நம்பர் கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுங்களா பேச்சுலர்ஸ்னாக்க 13,
மாஸ்டர்ஸ்னால் 14, 9த்னா 5, அது மாதிரி வந்து நம்பர் கொடுக்குறாங்க, டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. வேற ஒன்று உங்களுடைய ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸ்டேட்டஸில் வந்து உங்களாங்க டிவோர்ஸ்டா, மேரீடு, ஏஎஃப் ஸ்பௌஸ்னாக்க வந்து அவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் மிலிட்ரியில் இருக்காங்களே, மேரேஜ் பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்பௌஸ் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருப்பாங்க. மேரேஜ் பண்ணிருப்பாங்க. சிவிக் ஸ்பௌஸ்னாக்க சிவிலியன் ஸ்பௌஸ்னு அர்த்தம், வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் இருக்க ஆணும் பெண்ணும். அப்புறம் வந்து மேரீடு ஸ்பௌஸ் ஆப்சண்ட், அவங்க என்ன அர்த்தம்னாக்க வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க, ஆணோ பெண்ணும் என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா இப்போ மெட்ராஸில் வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூர் இருப்பார், ஒய்ஃப் வந்து மெட்ராஸ் இருப்பாங்க. ஓகேவா? அது சேர்ந்து இருக்க மாட்டாங்க, ஆப்சண்ட் டியூ டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், ஒர்க் விஷயமா பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக மேரேஜ் ஆகாதவங்க, அப்புறம் மேரேஜை செப்பரேட் பண்ணவங்க, அப்புறம் விடோடு, இதெல்லாம் வந்து டேட்டா எடுத்திருக்காங்க, ஒரிஜினல் டேட்டா எடுத்திருக்காங்க. அப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து என்ன ஆக்குபேஷன் பண்ணுறாங்கனாக்கா நிறைய இருக்குது. அப்புறம் இந்த இதுலேயும் வந்து சில ஆக்குபேஷன் வந்து டேட்டா மிஸ் ஆகிருக்குது. அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கிளர்க்கில் இருக்காங்களா, ஆர்ம்டு ஃபோர்ஸ் மிலிட்ரியில் இருக்காங்களா, கிராஃப்ட் ரிப்பேர், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரியல், ஃபார்மிங், அப்புறம் ஃபிஷிங், அப்புறம் ஹேண்ட்லெஸ் கிளீனிங் எல்லாம் பண்ணுறாங்களா, அது மாதிரி பண்ணுறாங்களா, அப்புறம் வந்து மிஷின் ஆப்ரேட்டர் பண்ணுறாங்களா, வேறு சர்வீஸ் பண்ணுறாங்களா, ப்ரைவேட் ஹவுஸ் சர்வீசஸ் அப்படி அது மாதிரி இருக்குது. ப்ரொஃபஷனல் ஸ்பெஷாலிட்டி, ப்ரொடக்ஷன் சர்வீஸு நிறைய இருக்குது, சேல்ஸா அப்படின்னு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இத்தனை வகையான பார்த்துருக்காங்க. இப்போ நான் உங்கள்ட்ட சொல்லிருப்பேன், கார்டினாலின்னு பேசியிருக்கேன். நம்ம வந்து அந்த வெஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் 4 கார்டினாலிட்டி இருந்துச்சு நம்மளுடைய இன்சூரன்ஸ் செட்டில் பார்த்துருக்கோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கார்டினாலிட்டி பாருங்கள், கிட்டத்தட்ட 8 கார்டினாலிட்டி இருக்குது. அதாவது இந்த இப்போ ஆக்குபேஷன் பாருங்கள், ஆக்குபேஷன்ற ஒரு ஃபீச்சர் காலத்துக்கு கீழே இத்தனை வகையான லேபிள்ஸ் இருக்குது, யூனிக் லேபிள்ஸ் இருக்குது. இப்போ ஸோ 12 யூனிக் லேபிள்ஸ் இருக்குது. இது பேர் லேபிள்ஸ் பேர். இந்த ஃபீச்சரில் வந்து 12, ஃபார் எக்ஸாம்பிள் 12 கார்டினாலிட்டி இருக்குது. இப்போ என்ன சொன்னோம், நிறைய கார்டினாலிட்டி இருந்துச்சுனாக்க வந்து அது வந்து மெஷின் லேர்னிங்குடைய அக்யூரஸியை வந்து கொஸ்டின் கேட்கும். ஐ மீன் நிறைய வந்து கரெக்டாக அக்யூரஸி கொடுக்காது. இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி டேட்டா இருக்குது. முதல்ல நம்ம டேட்டாஸை புரிஞ்சுப்போம். ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்டு, நாங்கள் வந்து ஃபேமிலியில் இல்லாமல் இருப்பாங்க, மேரேஜ் பண்ணிவிட்டு, அதர் ரிலேட்டிவாக இருக்கலாம், ஓன் சைல்டு இருக்கு அவங்களுக்கு. ஓன் சைல்டு அப்படின்னாக்க வந்து அதை நம்ம அடாப்ட் சைல்டு இருக்குல்ல, சில பேர் தத்தெடுத்துருப்பாங்க, அது இல்லாமல் சொந்த சைல்டாக இருக்கலாம், மேரேஜ் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லைனாக்கா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒய்ஃபா இல்லை ஹஸ்பண்டா அப்படின்னு வந்து அது ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஸ் வந்து நீங்கள் எம்ஏபி நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், யூஎஸ்ல உள்ளது மாதிரி அப்புறம் இப்போ வந்து இது வந்து இப்போ அமெரிக்கன், இந்தியன், எஸ்கிமோ, நம்மள இதில் நாங்கள் இந்தியன்ஸில் வந்துடுவாங்க, ஆசியன் பசிபிக் ஐலண்டர், அப்புறம் வந்து பிளாக்னு சொல்லக்கூடாது, தப்பான வார்த்தை ஆக்சுவலாக. அது நம்ம வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சொல்லணும். இப்போ அதான் ரெண்டா ஒரு டீசனான வார்த்தை. அப்புறம் ஒயிட் அமெரிக்கன் சொல்லுவாங்க. ஓகேவா? அது பண்ண போகிறோம். அப்புறம் தெரியவங்களுக்கு செக்ஸ் மேல் ஃபீமேலு. கேபிட்டல் கெயினாக என்ன அப்படின்னாக்க, இப்போ அந்த இருக்காங்கல்ல, இவர் வந்து வயசு வந்து 50 வயசு இருக்கும், அவர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பார், மேரேஜ் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க, அவருடைய அசட்டை வந்து விற்றுருப்பாங்க, வீடு விற்றுருப்பாங்க. வீடு விற்கும்போது வாங்கின விலையை விட அதிகமாக கிடச்சிருக்கும், அது வீடு அசட் அதிகமாக விற்றுருக்கும் அமெரிக்காவில். ஸோ அப்படி மாதிரி அது பேர் உங்களுக்கு அதிகமாக விலை கிடச்சிருந்துச்சி, வீடை வாங்குறது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் $100,000 வீடு வாங்கியிருக்கீங்க, அது வந்து $150,000 விற்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் வந்து 50,000 கிடச்சிருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? அது கிடைச்சா இல்லையா அப்படின்னு சர்வே எடுத்திருக்காங்க. எல்லாமே ரியல் டேட்டா எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து இல்லை சார், நான் வந்து $100,000 வீடு வாங்கினேன், விற்கும்போது $75,000 விற்றேன், எனக்கு வந்து கேபிட்டல் லாஸ் ஆயிருக்கு சார், அப்படி இருக்கலாம் இல்லையா? ஸோ கேபிட்டல் கெயின், கேபிட்டல் லாஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அமெரிக்காவில் வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து நாங்கள் வந்து 2080 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், 52 வாரம். ஸோ 2080, 2080 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் கூட ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வாரத்துக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க? சில பேர் பாருங்க 89 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? நார்மலாக 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எந்த ஊர்ல வந்திருக்காங்க அவங்க எல்லாமே? இப்போ யூஎஸ் வந்திருக்கு, வந்து கம்போடியாவா, சைனாவா, இந்தியாவா, கீபாவா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இது வந்து சென்சஸ் டேட்டா, ஒரிஜினல் சென்சஸ் டேட்டா. இதுதான் நம்ம டேட்டா செட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அப்புறம் இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் கடைசி என்ன, இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம் செட்மெண்ட். இவங்களாம் வந்திருக்காங்க, இவங்களுடைய வந்து ஏஜ் வந்து இந்த இருக்குது. ஏஜ் எனக்கு வந்து அப்புறம் வந்து ஏஜ் 53, நான் ப்ரைவேட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அப்புறம் எஜுகேஷன் 11th படிச்சிருக்கேன், எஜுகேஷன் அதுக்கு நம்பரு எல்லாம் மேரேஜ் ஆகிருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து என்னுடைய சம்பளம் வந்து 50K அதிகமாக, 50K கம்மியா, இதானுடைய கொஸ்டின். இதுதான் நம்ம இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இதுதான் முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். இப்போ அப்புறம் கடைசியாக என்ன சொன்ன உங்களுக்கு வந்து இது இருக்குல்ல, இந்த ஃபைல் வெயிட் சொன்னல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, 77,516 பேர் வந்து இருக்காங்க. அதான் மொத்த நம்பர்ஸ். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து 83,000 பேர் இருக்காங்க, பிரைவேட் வந்து 22,00,000 பேர் இருக்காங்க. அப்புறம் அதான் விஷயம் இந்த ஏஜில். ஓகேவா? இதுதான் இது பாப்புலேஷன் குரூப், இவ்வளோ பேர் வந்து எடுத்தாங்கன்ட்டு. இதுதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் இதுதான் டேட்டா செட். இந்த டேட்டா செட்டை வச்சு தான் ரொம்ப அருமையான
டேட்டா செட்டு இங்கே பாருங்க ஒரு காலமே இல்லை, நான் போட்டு வச்சிருக்கோம். இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரிஜினல் டேட்டா செட் உங்களுக்கு. சரியா? இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணாக்க இதுக்கு காலம் கொடுக்கணும். அப்போ 1 by 1 நம்ம என்ன பண்ணணும் பண்ணணும். இப்போ அதான் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? ஹலோ ஹலோ, ஓகே என்னங்க? சார். சரி, என்ன புரியுதா? சொல்லலாமே என்ன பண்ண போறோம், புரியுதா? ரைட், ஓகே, ரைட் தான். இப்போ அட்லீஸ்ட் அகைன் புதுசாக வந்து வரவங்க பார்த்துங்க, நம்ம வந்து விளக்கமாக வந்து போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதான் நம்ம வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம் நம்ம. சரிதானே? நம்ம எப்போ மாதிரி வந்து என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம வந்து தேவையான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். நான் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க. நம்பை, பேண்டாஸ், மேட்பாட் லைப்ரரி, சிபான்லாம் வந்து ப்ரீ ப்ராசஸிங் உள்ளது உங்களுக்கு எப்பவுமே. இது வந்து மெஷின் லேர்னிங் உள்ளது. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நம்ம இதெல்லாம் என்கோடிங் பண்ணிருக்கோம். நமக்கு வந்து இதான் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் வந்து பண்ண போகிறோம் எல்லாம் நம்ம. சரியா? நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நான் சிஸ்டத்தை ஆன் திருப்பி வரேன், அப்போதான் ஈஸியாக இருக்கும். அது சம்டைம்ஸ் வந்து ஓகே. இது என்னது? இந்த இருக்கிற நைபேஸ்க்கு. சரி, ஓகே. ஓகே ஆச்சு. ஸோ முறைப்படி பண்ணுறோம். நம்ம என்னென்ன பார்த்துங்க, நம்ம வந்து என்னென்ன தேவையான இம்போர்ட் பேஜ் இம்போர்ட்லாம் பண்ணி வச்சுட்டோம். நம்ம இது வரைக்கும் தான் பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதையும் பார்ப்போம் நம்ம. இது வரைக்கும் என்கோடிங் பண்ணணும் நம்ம சில வாட்டில். ஏன் என்கொயரிங் பண்ணுறோம் சொல்லிடுறவங்கள்ட்ட. அப்புறம் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இப்போ வந்து மேரேஜ் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. இப்போ இதில் என்ன, இது வந்து டிவோர்ஸு மேரிட்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து ஆக்குபேஷன் இருக்குது. சிஸ்டம் மெஷின் லேர்னிங் வந்து புரிஞ்சிக்காது உங்களுக்கு. அப்புறம் இதை போய் என்ன பண்ணாக்க வந்து 1ஆவோ 0வோ மாற்றணும் போயிட்டு போகிறோம். ஓகேவா? 0நாக்க அட்மினிஸ்ட்ரேஷன் கிளரிக்கல், 1நாக்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரியல், 2நாக்க ஹேண்ட்லர்ஸ் அண்ட் கிளீனர்ஸ், 3நாக்க வந்து ப்ரொஃபஷனல் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி கொடுக்குறது வந்து என்கோட் பண்ணணும். இந்த டேட்டா வந்து எனக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கிளரிக்கலுக்கு இல்லை, அதை எடுத்துட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கொடுக்கணும். இப்போ அதெல்லாம் இப்போ எனக்கு வந்து 2 டேட்டா கொடுத்துடலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 1000 டேட்டா இருக்குது எனக்கு மொத்தம். இப்போ இது கொடுக்க முடியாது. அதுக்கு இன்னும் அல்காரிதம் தான் இருக்குது. அதுவும் பார்ட் ஆஃப் ப்ரீ ப்ராசஸிங் தான். இந்த பற்றிலாம் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ப்ரீ ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ராசஸிங்லேயே புதுசு. இப்போ இருந்துட்டீங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ண போகிறோம். அந்த லேபிள் இருக்குல்ல, லேபிள்னாக்க நான் சொன்ன உங்களுக்கு வந்து இந்த லேபிள் இருக்குல்ல, அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஆக்குபேஷன்ற ஃபீச்சர் கீழே நமக்கு வந்து 8, 9 லேபிள் இருக்குது. இதை போய் என்கோடு பண்ணுவேன். இது மாதிரி எனக்கு வந்து இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு 1, 2, 3, 4 அது மாதிரி ஏதோ ஒரு கொடுக்க போகிறேன். இப்போ சரியான அதை வந்து லேபிள் என்கோட் பண்ணுவேன். இல்லைனாக்கா 1 ஹார்ட் என்கோட் பண்ணுவேன். 0ன்னு ஒன்றா மாற்றுவேன். இல்லைனாக்கா வந்து நிறைய பண்ண போகிறோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண போகிறேன். இப்போ சரிதானே? ரைட். கேட்டகரியாக இருந்தாக்க வேற பண்ண போகிறேன். வேற மாதிரி இருந்தால் வேற பண்ண போகிறோம். இப்போ நிறைய விஷயம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ சரியா? ரைட். இப்போ வந்து முறைப்படி பார்த்துருவோம். டேட்டா உங்களுக்கு வந்து நம்ம பண்ணியாச்சு. நம்ம அடல்ட் டேட்டா செட் இருக்குது. நம்ம இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்? நம்ம ரீட் சிஎஸ்ன்னு போட்டு இதுதான் கொடுத்துருப்பேன். அந்த சிஎஸ் ஃபைல் இம்போர்ட் பண்ணிருப்பேன்ல. என்ன பிரச்சனைக்கு ஹெட்டர் இல்லை நம்மள்ட்ட. ஓகே தானே? ஹெட்டர் இல்லை. அது எதை வச்சு செப்பரேட் பண்ணுறதுனாக்க வந்து இது நம்ம வந்து எல்லா காலமும் வந்து ஆப்ஜெக்டாக இருக்க வச்சு நம்ம இப்படி தான் பண்ணிருக்கோம். செப்பரேட்டர் வச்சிருக்கோம். ஒவ்வொரு செப்பரேட்டருக்கும் மீனிங் இருக்குன்னு அது பேச போகிறோம் நம்ம. இப்போ என்ன மெயின் எனக்கு இல்லை, ஹெட்டர் இல்லை. ஹெட்டர்னாக்க எனக்கு இல்லைனாக்க அதுக்கு வந்து இது இல்லை, அந்த ஹெட்டர் இல்லாமல் இருந்துச்சு. டேட்டாவுக்கு வந்து ஹெட்டர் இல்லாமல் இருந்துச்சு நமக்கு இல்லையா? ஸோ எங்கே பார்த்தது? அடல்ட் தானே? அடல்ட் சிஎஸ்பி. இந்த இருக்குது ஹெட்டர். இதுதான் ஒரிஜினல் ஃபைல். அப்புறம் அதை முதல்ல இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த இருக்குது, இம்போர்ட் பண்ணி வச்சாச்சு, பண்ணிட்டோம். ஹெட்டர் இல்லை. ஓகேவா? பண்ணி வச்சாச்சு. பாருங்க என்னாச்சு? ஹெட்டர் இல்லைங்குது. பிடி நாட் டிஃபைன்டு. இது மேலே பண்ணலையா? பேண்டா சப்போர்ட் ஆகலை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இம்போர்ட் ஆயிட்டு. இதுதான் விஷயம். பாருங்க, இப்போ ஹெட்டர் இல்லைங்கிற வாசி அவங்களே பேண்டாஸ் என்ன பண்ணிச்சுன்னா அதே ஒரு ஹெட்டர் கொடுத்துக்கிட்டது. இங்கே இருங்க 0, 1, 2, 3, 4 அப்படின்ட்டு அது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹெட்டர் கொடுத்தாச்சு. அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஓகேவா? அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, ஆக்சுவலாக எனக்கு புரியுமா? இப்போ எனக்கு 0, 1, 2, 3 தெரியாதுல்ல. இப்போ முதல் வேலை என்ன பண்ண போயிட்டு நம்ம வந்து அந்த டேட்டா செட்டில் போய் இந்த ப்ரீ ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான நம்ம என்ன பண்ணாக்க நம்ம வந்து ஹெட்டிங் கொடுக்கணும். இப்போ 35,561 ரோஸ் இருக்குது. 15 காலம் இருக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட என் கணிப்பு வந்து ஒரு 1,70,070 டேட்டா இருக்குது. அப்புறம் 3,015 ரைட். ஓகே, இன்னும் நான் கிட்டத்தட்ட 4 லட்சம் டேட்டா இருக்குது. இப்போ
ஓகேவா? 30,000 × 15னா உங்களுக்கு வந்து இப்போ அவ்வளோ டேட்டா இருக்குது உங்களுக்கு இருக்குது இப்போ. சரியா? ரைட். இது வந்து இதான் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தோம். நான் இப்போ டேட்டா ஃப்ரேம் மாற்றிட்டேன். ஹெட்ரு வந்து இல்லை, ஃபீச்சர்ஸ் காலம் நேம் இல்லைங்கிற வாசி சிஸ்டமே என்ன பண்ணிட்டுனா இப்படி கொடுத்து வச்சிருக்கு, உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு. இதெல்லாம் நான் ஏன் பண்ணி வச்சிருக்கேனாக்க, சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு வகையாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஹெட்ரு இல்லைனாக்க எப்படி பண்ணுறது, ஹெட்டர் இருந்தால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? அப்படின்ட்டு உங்களுக்கு. இன்னொன்று பாருங்கள், இப்போ இந்த டேட்டா செட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், க்ளவுடில் இருந்துச்சு, இல்லைனாக்கா என்னுடைய ஓன் கம்ப்யூட்டரில் இருந்துச்சு, நெட்ஒர்க்கில் இருந்துச்சு. பட் நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து இப்போ சில வாட்டி என்ன செஞ்சுருப்பாங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், பேண்டாஸ்லேருந்து பண்ணிருக்கேன். இது வந்து பிடி பேண்டாஸ்லேருந்து தான் டேட்டா செட் எடுத்திருக்கேன், பேண்டாஸ்லேருந்து. சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன சீபான் இருக்குல்ல, சீபானில் வந்து இன்பில்ட் டேட்டா செட்டே இருக்குது. டேட்டா செட் வந்து என்னக்குனாக்கா இன்பில்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அப்போ அதை போய் என்னென்ன டேட்டா செட்லாம் இருக்குனாக்க நமக்கு வந்து இந்த பாருங்கள், இதை நம்ம வந்து சீபானில் வந்து கெட் டேட்டா செட் நேம்ஸ் கொடுத்துட்டோம்னாக்க என்னென்ன டேட்டா செட்டு இன்பில்ட்டாக இருக்கும், ஓகேவா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கு டு நோ ஆல் த அவைலபிள் டேட்டா செட்டு, ஓகேவா? அதுக்கே வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்களே கொடுத்து வச்சிருக்காங்க, சீபான்லேயே கொடுத்து வச்சிருக்காங்க. அதை போய் பார்க்கணும்னு வச்சுங்களேன், இதுங்க இவ்வளோ டேட்டா செட் இருக்குது இதில். உங்களுடைய அனாகிராம்ஸு எல்லாமே ஆரம்பித்து எல்லாம் எல்லாமே இதெல்லாம் டேட்டா செட் எல்லாமே. கார் வந்து எத்தனை கார் வந்து வருஷம் ஒரு கிராஷ் ஆகுது, டைமண்ட் மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குது, எல்லாமே டவ் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே எப்படி டவ் ஜோன்ஸ் எப்படி இயங்கிட்டு இருக்குது, ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு கிளம்புது போகுது வருது, எல்லாம் டேட்டா செட்டு. கைசரு குழு அப்படின்ட்டு இவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்க, ஓகேவா? டைட்டானிக் கப்பல் இருக்குல்ல, அதை பற்றி ஃபுல்லாக இருக்குது. ஃபேமஸான டேட்டா செட்டு ஐரிஸ், இது பார்க்க போகிறோம். ஐரிஸ்ன்றது ஒரு ஃப்ளவர் டேட்டா செட்டு, அதை பார்க்க போகிறோம் உங்களுக்கு. சரியா? இவ்வளோ டேட்டா செட்டு பை டிஃபால்ட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த சீபானில் உள்ளடி அதே இருக்கிற டேட்டா செட் யூஸ் பண்ணலை. நம்ம வெளியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம வந்து க்ளவுட்லையோ நெட்ஒர்க்கில் உள்ள நம்ம அடல்ட்னு உள்ள டேட்டா செட்டை யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரியா? ஓகே. ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் வந்து இப்போ டேட்டா செட் வந்து நான் ஐரிஸ்னு ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் ஐரிஸ் தான் இருக்குது பாருங்கள். ஐரிஸ் போய் என்ன பண்ண போகிறேன், லோ டேட்டா செட் கொடுத்துட்டு அதை பண்ணாங்கன்னா, இது வந்து எங்கே இருக்குனாக்க சீபான்லே இருக்குது. அந்த நேம் சீக்வல் கொடுத்துட்டாங்க, என்ன செய்யும் இது பாருங்க, இந்த டேட்டா செட் இஸ் பார்ட் ஆஃப் சீபான். அது இருக்குது, சீபான் இருக்குது. இப்போ இங்கே போய் கொடுத்தனா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இந்த பாருங்க சபல் லென்த்து, இது வந்து இப்போ டேட்டா செட் வந்து இந்த ஐரிஸ் டேட்டா செட் உள்ளது. எனக்கு வேறு டேட்டா செட் கொடுத்து பார்க்குறேன். இப்போ அட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க, அட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து சீபான் இருக்குது. அதை கொடுத்து பார்த்தோன்னாக்கா எத்தனை காலம்ஸ் வரும் காமிச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் இந்த இது வந்து நம்மளுடைய டேட்டா செட் கிடையாது, சீபானில் உள்ள இன்பில்ட். இந்த அட்டென்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்புறம் அது மாதிரி நீங்கள் வந்து இதில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த டைட்டானிக் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, டைட்டானிக் கப்பலுடைய இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம யாரெல்லாம் உயிர் பிழைச்சாங்க, உயிர் பிழைக்காமல் வந்து ஏன் இருந்தாங்க, அதுக்கு என்ன காரணம், டைட்டானிக் முழுகும் போது எத்தனை பேர் உயிர் பிழைச்சாங்க, உயிர் பிழைக்காமல் போனது காரணம் என்னென்ன அப்படின்னு மெஷின் லேர்னிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எல்லாமே. சரியா? எல்லாமே யாரெல்லாம் உயிர் சர்வைவிடா இல்லையா எல்லாமே வந்துடும். எந்த கிளாஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் உள்ளவங்க நிறைய பேர் உயிர் பிழைச்சாங்களா, தேர்ட் கிளாஸில் உள்ளவங்க இப்போ பிழைச்சாங்களா, உயிர் பிழைச்சவங்க வந்து மேனா உமனா எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு எல்லாமே. சரியா? அப்படி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, இதெல்லாம் வந்து அது இன்பில்ட்டாகவே சீபான்னு இருக்குது. நம்மளாம் தேவையில்லை, நம்மள்ட்ட டேட்டாஸ் இருக்கிற வாய்ஸ் நம்ம வந்து கண்டுக்க வேண்டாம். இப்போ நம்ம டேட்டாஸ் நம்ம இருக்குது நமக்கு. சரியா? பண்ணியாச்சு நம்ம. ஓகே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்குனாக்கா இந்த இருக்குது, நம்ம சிஸ்டம் இருந்துச்சுனாக்கா இப்போ தான் பண்ண போகிறோம். ரீட் சிஎஸ்வி நம்மளோட அடல்ட் இருந்துச்சு இல்லையா, ரீட் சிஎஸ்வி பண்ணியாச்சு உங்களுக்கு. அப்புறம் வந்து டேட்டா செட் வந்து இப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா, என்னுடைய இந்த மெல்கோஸ் டைரக்ட்லேயே இருக்கிற வாசி பண்ணிட்டேன். எனக்கு வந்து அப்புறம் டி டிரைவில் எங்கேயாச்சும் வந்து மெல்கோஸ் ஃபோல்டரில் டிஎஸ்ஐடி கீழே இருந்துச்சுனாக்கா நம்ம இப்படி தான் இந்த பேட்ச் கொடுத்து பண்ணவங்களுக்கு. அப்புறம் வந்து ஹெட்டர் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஹெட்டர் ரிமூவ் பண்ணுமா இல்லையான்னு பண்ண போகிறோம். எல்லா ஆப்ஷனும் போட்டு வச்சுருக்கோம், நீ பண்ணி பார்த்துங்க. இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணி பார்த்தாச்சு. இந்த இருக்குது நமக்கு நீட்டாக பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா? முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன பண்ணுறோம், அபவுட் த கரண்ட் டேட்டா செட். என்ன பண்ணுது, அந்த கரண்ட் டேட்டா செட் வந்து டைட்டில் வந்து இந்த டேட்டா செட் பேர் வந்து அடல்ட் இருக்குது. காலம் நேம்ஸ் வந்து என்னன்னாக்க வந்து நம்ம ஒவ்வொன்றா சொன்னவங்கள்ட்ட என்ன காலம்னு சொன்னவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னவங்கள்ட்ட. சரியா? காலம் நேம் இல்லை, என்ன பண்ண முடியும் பார்த்துருக்கு நம்ம. அப்புறம் வந்து கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்க வந்து அந்த கேபிட்டல் கெயினா கேபிட்டல் லாஸா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதில் போயிட்டு நம்ம ப்ராப்ளம் செட் பண்ணிட்டு நம்ம செட் பண்ணுறோம் உங்களுக்கு. அதான் சொன்னவங்கள்ட்ட இப்போ நம்ம ப்ராப்ளம் செட் பண்ணுறோம். நம்ம இதெல்லாம் பார்த்து முடித்தோம், டேட்டா கலெக்ஷன் பண்ணியாச்சு, வீடியோலாம் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் முக்கியமான விஷயம். நம்ம என்ன ப்ராப்ளம், நமக்கு அப்புறம் யார் வந்து $50,000 இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு அந்த சென்சஸ் டேட்டா யூஸ் பண்ணி $50,000 வந்து வருஷத்துக்கு கூட சம்பாதிக்கிறாங்களா கம்மியாக சம்பாதிக்கிறாங்களா இதான் பண்ண போகிறோம். நம்ம இடிஏ தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு.
புதுசாக வந்தவங்களும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து நடத்த போகிறவங்களுக்கு இப்போ இது ரொம்ப அருமையான டேட்டா செட். பார்த்ததுலேயே எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. டேட்டா மிஸ் ஆகிருக்குது, டேட்டா வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நிறைய கார்டினாலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி ஒரு 15 காலம் இருந்துச்சு நமக்கு. ஓகேவா? அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம மெஷின் லேர்னிங்க்கு உள்ள ஒரு ஆப்டான டேட்டா செட். இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து முடிச்சிடலாம். நம்ம உள்ள இதை பார்த்து முடிச்சிடலாம். சரியா? நாளைக்கு நம்ம இதை ஆரம்பிப்போம். சரியா? சரி, முதல்ல ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். பார்ப்போம். நான் போயிட்டு முதல்ல அந்த டேட்டா செட்டை பற்றி இன்ஃபோ கொடுக்குறவங்களுக்கு நம்ம பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டேட்டா செட்டை பற்றி இன்ஃபோ உங்களுக்கு வேணும். உங்களுக்கு அப்புறம் பார்த்துருக்கோம். நம்ம டிஃபால்ட்டாக என்ன நம்ம வந்து இதில் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். கொடுக்கும்ப இது வந்து டேட்டா செட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு பார்த்துருக்கோம். மொத்தவங்களுக்கு வந்து அந்த இது போட்டிருக்கா. நான் இது டைட்டானிக் எடுத்துருக்கு. நான் மேலே பண்ணல. டைட்டானிக் எடுத்துருக்குது. நம்ம அடல்ட் எடுத்துருக்கோம். நம்ம சரி, இங்கே பாருங்க. நமக்கு வந்து ஒரு 32,561 ரோஸ் இருக்குது. நமக்கு மொத்தம் இருக்குது. 15 காலம் இருக்குது. இப்போ ஓகேவா? 15 காலம் இருக்குது. காலத்துக்கு பேர் இருக்கா? பேர் இல்லை. இது வந்து இண்டெக்ஸ் 0, 1, 2, 3. இது காலம் நேம் வந்து 0, 1, 2 எடுத்துருக்கு. உங்களுக்கு எடுத்துருக்குது. இது நான் நல்ல அப்படின்னாக்க வந்து டேட்டா வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னாக்கா எல்லா காலத்துலேயும் டேட்டா இருக்குன்னு சொல்லிருக்கு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னாக்க நமக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து காலம் இருக்குது. ஆனால் நான் இருங்க, இப்போ நான் பார்த்தோம்ல இது டேட்டா வருது. நம்ம என்ன சொன்னோம்? நம்ம வந்து கண்டென்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்குது. பேண்டாஸ் வந்து இது கொஸ்டின் மார்க் மட்டும் கிடையாது. எம்டி ஸ்பேஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கண்டென்ட் வந்து எம்டின்னு எடுத்துக்கும் உங்களுக்கு. இப்போ அதான் பிரச்சனை. கொஸ்டின் மார்க் நிறைய இடத்து இருக்குல்ல உங்களுக்கு. அப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா டேட்டா கண்டென்ட்னு பேர். கண்டென்ட்டுக்கு அவ்வளோதான். அது கொஸ்டின் மார்க்கோ இன்டர்கட்டி மார்க்கோ ஃபுல் ஸ்டாப்போ காமாவோ தெரியல. அது கண்டென்ட் இருக்குன்னு எடுத்துக்குது. ஆனால் நமக்கு தெரியும் இது வந்து பேஸ் டேட்டா, இது வந்து பிஸ்னஸ் டேட்டா கிடையாதுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம திருப்பி வந்து மாடிஃபை பண்ண போகிறோம் உங்களுக்கு. எல்லாத்துலேயும் வந்து என்ன நான் நெல் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்கா எல்லாத்துலேயும் வந்து டேட்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? மொத்தம் 32,522 அர்த்தம். ஆனால் நமக்கு தான் தெரியும் இது வந்து பேண்டாஸ் வந்து இருக்குன்னு சொன்னாலுமே நிறைய இடத்துல மிஸ் ஆகிருக்குது. இதெல்லாம் எப்படி மிஸ்ஸிங் டேட்டாவெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் டேட்டா கிடையாது. இப்போ இது வந்து பிஸ்னஸ் டேட்டா கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பாருங்கள் எதில் வந்து எதெல்லாம் வந்து இண்டிஜராக இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு. சரியா? எதெல்லாம் இண்டிஜராக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இண்டிஜர் காலம் வந்து 6 காலம் இருக்குது. ஆப்ஜெக்ட் காலம் 9 காலம் இருக்குது. மொத்தம் 9,15. ஆப்ஜெக்ட் காலம் 9 காலம் இருக்குது. ஃபீச்சர்னு சொல்லுவோம். இண்டிஜர் காலம் வந்து 6 காலம் இருக்குது. மறுபடியும் அவங்க வச்சுங்க எல்லாமே இண்டு 64 இதான் மேக்ஸிமம் போட்டிருக்கு. இப்போ ஏன்னா இருக்கிறப்ப ஏஜ்னு போட்டுருச்சு உங்களுக்கு. அப்புறம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இண்டு 8 போதும், இல்லை இண்டு 16 போதும், இண்டு 32 போதும் உங்களுக்கு. அப்புறம் இண்டு 64னா அதிகமான மெமரி எடுத்துக்கும். சின்ன டேட்டாவுக்கு வந்து நம்ம இண்டு 64 கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இண்டு 8, இண்டு 16 கொடுத்தா போதும் உங்களுக்கு. ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? அப்புறம் இப்போ எனக்கு என்னன்னாக்கா வந்து நான் இன்னும் காலம் நேமில் மாற்றலை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா மொத்தமாக கொடுத்துச்சு இல்லை, இதுதான் காலம் நேம். 0, 1லேருந்து ஆரம்பித்து 15 காலம் இண்டெக்ஸ் 0 to 14 ஆரம்பிச்சிருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு இந்த 0,1 முதல் ரெண்டு காலம் இருக்குல்ல, அதனோட இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும் அப்படின்னு பார்க்குறேன். நம்ம மொத்தமே வேண்டாம். நீங்கள் இன்ஃபர்ம் கொடுத்தா மொத்தமும் கொடுத்துரும். எனக்கு அப்புறம் எனக்கு வந்து 2 காலம் மட்டும் போதும்னு இருக்கு. எது 0th காலம் ஃபர்ஸ்ட் காலம் சொல்லியிருக்கேன். அதை இன்ஃபோ பார்க்குறேன். இப்போ இதான் காமிச்சிருக்கேன். ஸோ அது என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் நாட் இருக்குது. ஒன்று வந்து இண்டிஜர் இருக்குது, ஒன்று ஆப்ஜெக்ட் இருக்கு பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஒரு காலத்தை பார்த்தாலும் பார்க்க முடியும், பிரச்சனை கிடையாது. 2 காலம் பார்க்கும்போது சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கேன். டேட்டா ஃப்ரேம் வந்து 2 டைமென்ஷன் எப்போதுமே அதில் வந்து 2 ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இது மாதிரி 2 ப்ராக்கெட் தான் 2 டைமென்ஷன் வரும் உங்களுக்கு. இப்போ இது வந்து சீரிஸ் இருக்குது 1 டைமென்ஷன் இன்ஃபோ. எதை 5வது காலம் இருக்குல்ல, இந்த 5வது இருக்குல்ல, அதனுடைய காலம் நேமும் 5 இருக்குல்ல, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். இந்த இருக்குது இப்போ. சரியா? அப்புறம் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னும் என்ன பார்த்தோம்னாக்க இன்ஃபோ கொடுக்கும்போது என்ன பண்ணுறேன்னாக்க வந்து அந்த 15 இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது எனக்கு. இப்போ ஓகேவா? டீட்டெயிலாக வந்திருக்கு எனக்கு. அப்புறம் காலம் என்ன, அது நாட் நல்லா இல்லையா, அது வந்து டேட்டா டைப் எல்லாம் வந்திருக்கு எனக்கு. இவ்வளோ வேண்டாம்ப்பா எனக்கு ஷார்ட்டாக போதும்ப்பா. அப்புறம் என்ன பண்ணுறேன்? எனக்கு போதோ வர்போஸ் ஃபால்ஸ் கொடுத்தனாக்க எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வராது. எனக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து வரும், கொஞ்சமாக வரும் எனக்கு. இப்போ சரியா? இந்த பாருங்க, அவ்வளோதான். காலம் எத்தனை வந்து ரோ இருக்குது? 36,561. காலம் 15 இருக்குது. டேட்டா டைப் வந்து சரியாக போச்சு. அவ்வளோதான். கிளியெலாம் கொடுத்தோம். டீட்டெயிலாக கொடுக்காது. இண்டிவிஜுவல் காலத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. எப்போ வர்போஸ் ஃபால்ஸ் கொடுத்தோம்னாக்கா இது வந்து இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷனை பற்றி வந்து நம்ம ட்ரூன்னு கொடுத்தோம்னாக்க வந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பை டிஃபால்ட்டாக ட்ரூ இந்த இருக்குல்ல, பை டிஃபால்ட் ட்ரூ. ஆனால் நான் போட மாட்டேன். பை டிஃபால்ட்டாக ட்ரூ அப்படிங்கிற வாசி போட மாட்டேன். இதுதான் உங்களுக்கு வந்து விஷயம். நம்ம ட்ரூ கொடுத்தோம்னாக்க வந்து நம்ம டீட்டெயிலாக வரும். ஒவ்வொரு காலத்தை பற்றி, அதோட டேட்டா டைப் பற்றி நமக்கு எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, வந்துடும். இதுதான் நம்ம வந்து ஒரு இன்ஃபோ பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன். டிஸ்கிரைப் வந்து ஒரு மொத்தம் வந்து 8 இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நடத்திருக்கோம், திருப்பி நடத்துகிறோம் உங்களுக்கு எப்படின்ட்டு கொஞ்சம். சரியா? டிஸ்கிரைப் பண்ணி பார்க்க போகிறோம்.
அதில் தான் என்ன இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குது, ஓகேவா, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை இருக்குது, மீன் என்னென்ன, ஓகேவா, அதனுடைய மேக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, அப்புறம் வந்து அந்த பார்த்தோம்ல 25th குவார்டைல், 15th குவார்டைல் பார்த்தோம்ல உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டைல், செகண்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல் பார்த்தோம்ல நம்ம, அதெல்லாம் நமக்கு வந்து இதில் வந்துடும் நமக்கு. உங்களுக்கு இப்போ நான் முதல்ல எனக்கு என்ன பார்க்குறேன்னாக்க வந்து எனக்கு வந்து அந்த காலம்ஸ் பார்க்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து எத்தனை காலம்ஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்ன இருக்குனாக்க வந்து எனக்கு காலம்ஸ் வந்து இந்த இருக்குது. எனக்கு வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 15 இருக்குது, இந்த இருக்குது. சரியா, முதல்ல எப்போ சொல்லிருக்கேன், இந்த அவுட்புட் வந்து என்னுடைய டேட்டா டைப் செக்னு பார்க்கணும். அவுட்புட் இதுதான் அவுட்புட், இதனுடைய டைப் பார்க்கணும் இப்போ, ஓகேவா, பார்க்குறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இதனுடைய டைப் பார்க்கணும். இந்த இருக்குல்ல, இதனுடைய டைப் என்ன பார்க்கணும் உங்களுக்கு. அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுங்க அது, சரியா, ஓகே. அப்புறம் பாருங்க, எனக்கு வந்து என்ன பண்ணுறேங்க, எனக்கு வந்து அதை எனக்கு வந்து மொத்தம் 15 காலம் இருக்குல்ல, எனக்கு வந்து என்ன பண்ணுறேனாக்க எனக்கு வந்து நியூமரிக் காலம் மட்டும் எனக்கு கொடு, ஆப்ஜெக்ட் காலத்தை கொடுக்காதுன்னு சொல்லிருக்கோம். நம்ம பார்த்தா நம்ம வந்து இதில் இப்போ நமக்கு வந்து இதில் வந்து ஆப்ஜெக்ட் காலமும் வந்துச்சு. இது ஆப்ஜெக்ட் காலம் வந்து மொத்தம் வந்து 9 காலம், இண்டிஜர் காலம் வந்து நமக்கு வந்து 6 காலம். எனக்கு ஆப்ஜெக்ட் வேண்டாம், இண்டிஜர் காலம் மட்டும் கொடுன்னு சொல்கிறேன், ஆப்ஜெக்ட் வேணான்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அது மாதிரி எனக்கு வேணும் அப்படி மாதிரி தேவைப்பட்டனாக்க நான் வந்து டிஸ்கிரைப்னு கொடுத்தனாக்க பை டிஃபால்ட் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து நியூமரிக் காலத்தை மட்டும் தான் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ சரியான, இங்கே பாருங்க, நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து வெறும் டிஎஃப் டாட் டிஸ்கிரைப் கொடுக்குறேன். இட் கிவ்ஸ் ஒன்லி நியூமரிக் காலம் தான், சரிதானே அப்படின்ட்டு கொஞ்சம் முக்கியமாக பார்த்துங்க. மொத்தம் 15 காலம் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து 1 2 3 4 5 6 காலம் கொடுத்துருக்குது, ஓகேவா. 6 காலம் எது 0th காலம், 2 4 10 11 இந்த 12 காலம், இது மட்டும் தான் என்னதப்ப நியூமரிக் காலமா. அகைன் ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து இந்த காலத்துக்கு வந்து எந்த ஹெட்டரும் கொடுக்க இருக்குல்ல, இது எனக்கு என்ன தெரியவே தெரியாது. நான் போய் என்ன பண்ண போகிறோம், அந்த 4க்கு பதிலாக புதுசாக காலம் நேம் கொடுக்க போகிறோம் நம்ம, சரியா. பை டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்கு, நம்ம வந்து நமக்கு வந்து நியூமரிக் பாடம் தான் கொடுத்துருக்கு. இப்போ டிஎஃப் டிஸ்கிரைப் வந்து பை டிஃபால்ட்டாக நியூமரிக் தான் கொடுக்கும் எனக்கு இப்போ, சரியா. அப்புறம் பார்ப்பேன் எனக்கு. அப்புறம் இதில் கொடுக்கும்போது நீங்கள் ஆன்சர் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இது வந்து காலம் கொடுத்துட்டு மீன் வந்து 38.581ன்னு நிறைய உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரிசிஷனாக கொடுக்குது. இப்போ மினிமம் எல்லாமே இந்த குவார்டைலாம் இருக்குல்ல, ரொம்ப ப்ரிசிஷன் வந்து 38.58 கொடுக்குது. அப்புறம் இது இவ்வளோ ப்ரிசிஷன் வேணாப்பா, எனக்கு 38.58 மட்டும் போதுப்பா, ஏன் இவ்வளோ ப்ரிசிஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க நான் போயிட்டு நம்ம அதை போயிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். போயிட்டு நம்ம வந்து அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எனக்கு என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து இப்போ டிஜிட் எனக்கு ரைட் சைடு எனக்கு வந்து 2 மட்டும் கொடு, எனக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து n டிஜிட், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 2 கொடு அப்படின்னாக்க டிஸ்கிரைப் பண்ணுறோம். டிஸ்கிரைப் வந்து பைட் ரவுண்ட் பண்ணுறோம், அந்த வர வேல்யூ ரவுண்ட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா 2 டிஜிட் ரவுண்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா, ப்ரிசிஷனுக்கு வேண்டி. அகைன் டிஸ்கிரைப் வந்து நம்ம நியூமரிக் கொடுக்கும், அந்த நியூமரிக் கொடுக்க வர வேல்யூல வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம் நம்ம, சரியா. அதை பண்ணுறோம் உங்களுக்கு. அப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வந்து இப்போ சிம்பிளாக கொடுக்குது, எனக்கு இது மாதிரி எனக்கு இருக்கும், இதாக கொடுக்காது எனக்கு. ஒரே நிமிஷம் வரேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன், அப்புறம் ஈஸியாக இருக்கும். சரி, ஸோ மிஞ்சி எப்படி கொடுத்து பாருங்க. இப்போ எனக்கு இந்த 2 சரியாக போச்சு. கவுண்ட் வந்து இது வந்து ப்ரிசிஷன் 00555864 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, சரியா. நம்பர் ஆஃப் டிஜிட் நமக்கு 2 தான் கொடுக்குது எனக்கு ப்ரிசிஷனில், சரியாக போச்சு. இது பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து எனக்கு வேறு என்ன பண்ண போகிறோம், அதான் 2 டிஜிட் பார்த்தேன். சப்போஸ் எனக்கு வந்து 3 டிஜிட்னாக்கா நீங்கள் 3 கொடுங்க. 3 கொடுத்தனாக்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தது என்ன செய்யும், உங்களுக்கு 3 டிஜிட் வரும். எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது, ஓகே தானே. 3 வந்துட்டு பாருங்க, இதான் விஷயம். எல்லாத்தையும் 3 வந்துட்டு, ஓகே. பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அதை. அப்புறம் பார்த்து முடித்தோம். அப்புறம் வந்து என்ன பண்ணோம்னாக்க எனக்கு வந்து அந்த இப்போ நான் பார்த்தோம், நம்மளுடைய நியூமரிக் காலம் வந்து பார்த்தோம் இல்லையா, அதனுடைய லென்த்து எனக்கு மொத்தம் 15 காலம் இருந்துச்சு. 9 காலம் வந்து ஆப்ஜெக்ட் காலம், 6 காலம் நியூமரிக் காலம்னு நம்ம பார்த்தோம்ல, ஓகேவா. என்ன சொல்லிருக்கேன், டிஸ்கிரைப் வந்து பை டிஃபால்ட்டாக என்ன கொடுக்கும்னாக்க எனக்கு வந்து நியூமரிக் கொடுக்கும். எத்தனை காலம்னு கேட்குறேன், நியூமரிக் காலம் இருக்குல்ல, எத்தனை காலம்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு, சரியா. அது என்ன பண்ண உங்களுக்கு வந்து நமக்கு தெரியும், நியூமரிக் காலம் மொத்தம் 6 இருந்துச்சு, லென்த் 6 காமிச்சிட்டு நம்மள்கிட்ட, ஓகேவா. 6 காமிச்சிட்டு அப்புறம் இல்லை என்னன்னாக்க உங்கள்கிட்ட சப்போஸ் அவங்க ரொம்ப இன்டர்வியூவில் உங்களை ரொம்ப பின் பாயிண்டாக கொஸ்டின் கேட்கணும்னாக்க நியூமரிக் காலத்தில் இன்ஃபர்மேஷன் கேட்டிங் போது இப்போ என்னென்ன கொடுக்கும்னாக்க நியூமரிக் காலத்துக்கு வந்து கவுண்ட் இருக்கும். கவுண்ட் எத்தனை கவுண்ட், 1000 2000 1008 கேட்கும். அப்புறம் வந்து மீன், அப்புறம் வந்து அப்புறம் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் இது காமிச்சிட்டு, அப்புறம் வந்து மினிமம் மேக்ஸிமம், ஓகே தானே. ஞாபகம் வச்சுங்க, நம்பர் ஆஃப் கவுண்டு, மீன், ஸ்டாண்டர்ட் டெவியேஷன், அப்புறம் மினிமம், அப்புறம் வந்து மேக்ஸிமம், அப்புறம் வந்து 25th குவார்டைல், 50th குவார்டைல், 75th குவார்டைல், பர்சன்டைல், ஓகேவா. இது எதுக்கு கொடுக்கும்னாக்க எப்போதுமே இது நியூமரிக் காலத்து மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ இதுக்கு இன்ஃபோ போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம், சரியா, ரைட். இப்போ நம்ம வந்து இதான் சார் மணி என்னாவது 10:05 இப்போ ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம இதோட
நம்ம வந்து மறுபடியும் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்னாக்கா மெஷின் லேர்னிங்க்கு முன்னாடி வரைக்கும் நடத்த போகிறோம். ஒரு ஸ்டெப்பு அத்தனை வரைக்கும் ஃபுல்லாக போயிடும். நம்ம மெஷின் லேர்னிங் முன்னாடி வரைக்கும் நம்ம போயிடுவோம். தருங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் முடிச்சிடும். நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இடி அனுப்பி முடிப்போம். நம்ம ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. இடியை பார்த்து முடிப்போம். ஸ்டெப் 17 ஸ்டெப் 18 வந்து கார்லேஷனு அதெல்லாம் பார்த்து முடிச்சிருவோம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டெப் 19 குரூப்பெல்லாம் வச்சு பார்த்துருவோம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தருங்க முடிச்சாச்சு. இடியை முடித்த பிறகு நம்ம அப்புறம் வந்து நம்ம விஷுவலைசேஷன் ஆரம்பிப்போம். அது முடிச்ச பிறகு வந்து இந்த 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 அடல்ட் டேட்டா செட்டுக்குள்ள எல்லாம் போட்டு பார்ப்போம். நம்ம போட்டு பார்த்து முடிச்சுட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன சொன்னாக்க ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணுவோம். நம்ம ஓகேவா டேட்டா செட்லாம் காப்பி பண்ணி வச்சுட்டு எங்கே உங்களை ஆரம்பிப்போம்னாக்க நம்ம வந்து டேட்டாவெல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க, கண்டு வரீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். விளக்கமாக போட்டிருக்கு, பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு நம்ம கடைசியாக போயிட்டு அந்த மெஷின் லேர்னிங் மாடலுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுத்த ரா டேட்டா இருக்குல்ல நம்ம கொடுத்துருவோம். எக்ஸ் ஒய் பிரித்து கொடுத்து விட்ருவோம். அதை பார்த்து ட்ரெயின் பண்ணிக்க உங்களுக்கு. அப்புறம் இங்கே தான் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸ் அப்போ ஆரம்பிக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரி, இன்னைக்கு போதும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி வந்து இந்த இல்லையா கொஸ்டின் மார்க்லாம் இருந்துச்சு நமக்கு, இதெல்லாம் எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதெல்லாமே நிறைய கோட் இருக்குது. என்னென்ன பண்ண போகிறோம் கோட் இருக்குது. எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, என்ன டேட்டா கொடுக்குறது எனக்கு இப்போ அதான பிரச்சனை. கொஸ்டின் மார்க் எடுத்தாச்சு, என்ன கொடுக்குறது இப்போ? ப்ரைவேட் கொடுக்கலாமா, லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்கலாமா, இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலாமா? அது பிரச்சனை இருக்குல்ல. நம்ம சும்மா வந்து வேலையை வந்து நம்மளா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லாமல் நம்ம வந்து நம்மளா ஒரு வேலையை ஃபில் பண்ண முடியாதுல்ல. என்ன பண்ணலான் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ரைட், ஆஃப் பண்ணுங்க வீடியோவை, பார்ப்போம் நம்ம.